ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. புதிய ஓய்வூதிய விதிகள் 2026க்கானது. மூத்த குடிமக்கள், விதவைகள் மற்றும் ஊனமுற்றோருக்கான முக்கியமான சலுகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மத்திய அரசு அதாவது இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய ஓய்வூதிய விதிகள் 2026 நியூ பென்ஷன் ஸ்கீம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான புதிய ஓய்வூதிய விதிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூத்த குடிமக்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த சீர்திருத்தங்கள் நிதி பாதுகாப்பு உறுதி செய்கிறது, விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குறது மற்றும் மாதாந்திர சலுகைகளை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. நீங்கள் ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி அல்லது ஊனமுற்றவராக இருந்தாலும் சரி, இந்த புதுப்பிப்புகளை புரிந்து கொள்வது உங்கள் உரிமைகளை அதிகரிக்க உதவும். இந்த வழிகாட்டி அனைத்து முக்கிய அம்சங்கள், தகுதி அளவுகோல்கள் மற்றும் சலுகைகளை விளக்குகிறது. வரவிருக்கும் நிதியாண்டிற்கு நீங்கள் தகவல் அறிந்தவர்களாகவும் தயாராகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. அதாவது ஊனமுற்றவர்கள், விதவைகள், பென்ஷன் வாங்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2026க்கான பென்ஷன் ஸ்கீம் ரொம்பவே ஹைக் பண்ணியிருக்காங்க. ஒரு புது அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உற்சாகமான செய்தியாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதிக ஓய்வூதிய தொகைகள், இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். 2026 முதல் தகுதியுள்ள மூத்த குடிமக்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இந்த உயர்வு பயனாளிகள் அன்றாட செலவுகள் மற்றும் சுகாதார தேவைகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது. 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மாதாந்திர சலுகை இப்போது முன்பை விட அதிகமாகி உள்ளது. இதேபோல் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பணவீக்கத்துடன் இணைந்து அதிகரிப்பை காண்கின்றனர். இந்த திருத்தங்கள் சமூக நலனுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் நாடு முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் நிதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதையும் பிரதிபலிக்கின்றனர். அதாவது பார்த்தீங்கன்னா 75 வயதுக்கு மேலே மூத்த குடிமக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பென்ஷன்ஸ் அமௌண்ட் வரும். ஸோ அது ஆல்ரெடி வந்ததுலேருந்து ஹைக் ஆக போகுது. அதே மாதிரி விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை விட இன்னும் சேர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உங்கள் கைக்கு வரப்போகுது. எளிமைப்படுத்தப்பட்ட விண்ணப்ப செயல்முறை. புதிய விதிகள் ஓய்வூதிய விண்ணப்ப செயல்முறையை விரைவாகவும் பயனர்களுக்கு ஏற்றதாகவும் மாற்றும் வகையில் நெறிப்படுத்தப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் இப்போது அதிகாரப்பூர்வ போர்ட்டல்கள் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது உள்ளூர் நல அலுவலகங்களில் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். டிஜிட்டல் சரிபார்ப்பு, காகித வேலைகளை குறைச்சு மேலும் தொழில்நுட்பம் பற்றி அறிமுகமில்லாதவர்களுக்கும் உதவி வழங்கப்படுது. அதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா படித்தவங்க எல்லாமே சிஸ்டமில், கம்ப்யூட்டரில், ஃபோனில் கூட அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் வயசாகியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எங்கே பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்களா. ஸோ அவங்க நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸு, அதாவது ப்ரௌசிங் சென்டர்னு சொல்லலாம், நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே போய் கேட்டால் கூட சேவை மையம் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு மாதம் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு அமௌண்ட் இதுக்கப்புறம் அதிகமாக வரப்போகுது. மேலும் தொழில்நுட்பத்தை பற்றி அறிமுகமில்லாதவர்களுக்கும் உதவி வழங்கப்படுகிறது. தற்போதுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு தானியங்கி மறு கணக்கீடுகளிலிருந்து பயனடைகிறார்கள். இது மீண்டும் விண்ணப்பிப்பதற்காக தேவையை நீக்குகிறது. நடைமுறை சிக்கல்கள் காரணமாக எந்த தகுதியுள்ள குடிமகனும் தவறவிடாமல் பார்த்துக் கொள்வதும், சலுகைகளை விரைவாக அணுகுவதை உறுதி செய்வதும், வளங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தன்மை பராமரிப்பதன் இதன் நோக்கமாகும். அதாவது அந்த ஒரு 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அவங்க படிச்சிருக்காங்க படிக்கல அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் என்ன ஏது அப்படின்னு பார்க்காம எல்லாருக்குமே இந்த சலுகையை சென்றடையணும். அது ஆன்லைன் மூலமாகவும் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்டரில், ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கிடைக்கலாம், கம்ப்யூட்டர் சென்டரில் கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே அந்த 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக இந்த நலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. ஸோ இது மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் மற்றும் 75 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்ததாக விரிவாக்கப்பட்ட தகுதி அளவுகோல். இவங்களுக்கான தகுதி அளவுகோல்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். 2026 விதிகளின் கீழ் மூத்த குடிமக்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை உள்ளடக்கிய தகுதி அளவுகோல்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. வயது வரம்புகள் அல்லது ஆவண கட்டுப்பாடுகள் காரணமாக முன்னர் தவறவிட்டவர்கள் இப்போது தகுதி பெறலாம். விதவைகளுக்கு குறைந்தபட்ச வயது அல்லது திருமண நிலை சரிபார்ப்புகள் தேவை தளர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் மாற்றுத்திறனாளிகள் தளர்வான சான்று தரநிலைகளால் பயனடைகிறார்கள்.
மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் ஓய்வூதியங்கள் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களை சென்றடைவதை உறுதி செய்கின்றனர். இது சமூக பாதுகாப்பு முறையை சமூகத்தின் பரந்த பிரிவுக்கு மேலும் உள்ளடங்கியதாகவும் சமமாகவும் ஆக்குகிறது. ஸோ இப்போ வந்து இந்த 2026 இந்த 3 கேட்டகரி இருக்கவங்களுக்குரிய கம்பல்சரி வந்து இதில் விண்ணப்பிக்கலாம். இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிச்சு நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த இதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்திருக்குல்ல, அது வந்து ஓரளவுக்கு தளர்வுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. விதவைகளுக்கான சிறப்பு சலுகைகள். புதிய ஓய்வூதிய விதிகளின் கீழ் விதவைகள் இப்போது கூடுதல் ஆதரவை பெறுகிறார்கள். இதில் அதிகரித்த மாதாந்திர கொடுப்பனவுகள் மற்றும் அவசர காலங்களில் ஒரு முறை நிதி உதவி ஆகியவை அடங்கும். அரசாங்க வழிகாட்டுதல்கள் விதவைகளுக்கான பிரத்யேகமான வடிவமைக்கப்பட்ட சுகாதார மானியங்கள் மற்றும் காப்பீட்டு திட்டங்களையும் வழங்குகின்றன. வயதான விதவைகள் அல்லது குறைந்த வருமான ஆதாரங்களை கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த முயற்சியில் நிதி சார்பு நிலையை குறைத்து வீட்டு செலவுகள், சுகாதார பராமரிப்பு மற்றும் அவசர நிலையை திறம்பட நிர்வகிக்க விதவைகளுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட விதிகள் விதவை பெண்களுக்கு சமூக மற்றும் நிதி நீதியை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கின்றனர். அதாவது விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு இந்த ஏஜ் கேட்டகரி இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஏஜ் இது எல்லாமே குறைச்சி ஸோ அவங்களுக்கு மாதம் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிதி அவசர கால நிதி தேவைப்படுச்சு அப்படின்னா அதையும் வந்து அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கிய அமௌண்ட்டாக முன்னாடியே எடுத்துக்கிற மாதிரி சில சலுகைகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மருத்துவம், இயக்கம் மற்றும் அன்றாட வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட மேம்படுத்தப்பட்ட சலுகைகளை வந்து பெற்றுட்டு இருக்காங்க. மாதாந்திர ஓய்வூதியங்கள் அதிகமாக உள்ளன. அதாவது ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தது வந்து ஹைக் ஆக போகுது. ஓகேங்களா, அதிகரிக்க போகிறாங்க. மேலும் உதவி சாதனங்கள் மற்றும் மறுவாழ்வு சேவைகளுக்கான கூடுதல் கொடுப்பனவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு அந்த என்ன ஊனமுட்டுறாங்களோ அவங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து வழங்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட மறுவாழ்வு சேவைகளுக்கான கூடுதல் அடிஷ்னலாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அமௌண்ட்டை வந்து தரப்போகிறாங்க. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற குடிமக்கள் இருவரும் எளிதாக பலன்களை பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டங்களின் அணுகலை அரசாங்கம் மேம்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்கள் சமூக நலனுக்காக விரிவான அணுகுமுறையை பிரதிபலிக்கின்றன. மாற்றுத்திறனாளி சமூகம் கௌரவத்தையும் நிலையான நிதி ஆதரவையும் அனுபவிக்கும். அதே வேளையில் சுதந்திரமான பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இந்த ஒரு அப்டேட் வந்து உறுதி செஞ்சிருக்கு. அதே மாதிரி சரியான நேரத்தில் ஓய்வூதியம் வழங்கல். 2026 விதிகள் தாமதமின்றி சரியான நேரத்தில் ஓய்வூதியம் வழங்குவதை வலியுறுத்துகின்றனர். பயனாளிகள் தங்கள் கணக்குகளை நேரடியாக நிதியை பெறுவதை உறுதி செய்ய வங்கிகள் மற்றும் நலத்துறை அலுவலகங்கள் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தியுள்ளன. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதில் டான் அவங்க சொன்ன தேதியில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து வந்துடும் அரசு தரப்பிலிருந்து. தானியங்கி அறிவிப்புகள் மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்புகள் தவறவிட்ட கொடுப்பனவுகளை தவிர்க்க உதவுகின்றனர். மாதாந்திர ஓய்வூதியத்தை முழுமையாக நம்பியிருக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லலாம். தாமதங்களை குறைப்பதன் மூலம் அரசாங்கம் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும், மற்றவர்களை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. சரியான நேரத்தில் பணம் வழங்குவது புதிய சீர்திருத்தங்களின் ஒரு மூலக்கல்லாகும். இது பயனாளிகளுக்கு நம்பிக்கையும் மன அமைதியும் வழங்குகிறது. அதாவது வந்து இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாமே இருக்கும். ஆனால் 10ஆம் தேதி வர வேண்டியது 15ஆம் தேதி வரும், 8ஆம் தேதி வர வேண்டியது 12ஆம் தேதி வரும். இந்த மாதிரி நாள் தள்ளி போகும், வந்துச்சா வரலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இல்லாமல் டிஜிட்டல் பணம் வருதுனீங்கள்ல, உங்களோட அக்கௌண்ட்டில் டான் அந்த அமௌண்ட் இந்த தேதினா இந்த தேதியில் கம்பல்சரி அந்த அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான பெரிய முக்கியத்துவம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இறுதி வார்த்தை இதனோட முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய விதிகள் 2026. இது என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய விதிகள் 2026 சமூக பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வந்து குறிக்குது. அதிக சலுகைகள், எளிதான அணுகல் மற்றும் உள்ளடக்கிய காப்பீட்டை வழங்குகிறது. மூத்த குடிமக்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேம்பட்ட நிதி நிலைத்தன்மை மற்றும் சுதந்திரத்தை வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எளிமைப்படுத்தப்பட்ட விண்ணப்ப செயல்முறைகள் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். சரியான நேரத்தில் வழங்கல்கள் மற்றும் கூடுதல் கொடுப்பனவுகள் கரெக்டான அமௌண்ட் கொடுப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதையும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த சீர்திருத்தங்களை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தகுதியுள்ள நபர்களுக்கு இந்த சலுகைகளை
புரிந்து கொள்வதும் பயன்படுத்துவதும் அவசியம். ஸோ இந்த கேட்டகரியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றங்கள் சமூகத்தின் மிக பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளுக்கு மேம்பட்ட ஆதரவை வழங்குவதன் மூலம் நலனுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றனர். ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க யாராவது அப்ளை பண்ண இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை விட அதிகமாக வரும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா உங்களுக்கு பொருட்களும் வழங்குவாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த டேட் அப்படின்னு இந்த டேட் கன்ஃபியூஷனெலாம் இருந்திருக்கும், எப்போ வருது எந்த தேதின்னு பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் டான்னு 2026 உங்களுக்கான அமௌண்ட்டு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த நியூ பென்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், புதிய ஓய்வூதிய திருத்தம். இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். இது வந்து மெயினாக நார்மலாக இருக்க பீப்புள்ஸை விட இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.